இந்த வீக் வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா வழக்கம் போல் வந்துட்டு நம்ம கொஞ்சோண்டு மாப் எடுத்துக்கிட்டு அதில் தண்ணியை பிடிச்சி அதை செட் பண்ணிவிட்டு அழகாக அதை ஊற வச்சுட்டு போயிட்டு வீடெல்லாம் க்ளீனாக சூப்பராக பெருக்கி முடிச்சிட்டோங்க. பெருக்கி முடிச்சுட்டு கையோடு வந்துட்டு வீட்டை அப்படியே வந்துட்டு மாப் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக சூப்பராக வந்துட்டு மாப் பண்ணிட்டோங்க. வியாழக்கிழமை மட்டும்தான் துடைக்கிறோன்றதுனால நம்ம டீப் க்ளீனிங்காகவே நல்லாவே 2-3 டைம் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு தொடச்சி சூப்பராக வந்துட்டு தொடச்சி விட்ருவோங்க. க்ளீனாக ஆகிடுங்க. ஃபுல்லாக தொடச்சி முடிச்சு கையோடு வந்துட்டு மேட்டெல்லாம் வந்துட்டு துவைச்சி போட்டுருந்தேன், அழுக்காக இருந்துச்சுன்ட்டு அந்த மேட்டெல்லாம் கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே போட்டுட்டேங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம டாக்ஸ்க்கு வந்துட்டு கெட்டிலில் வந்துட்டு சாப்பாடு யூஸ்வலாக வைப்போங்க. அதனால் வந்துட்டு கெட்டில் வந்துட்டு கழுவி வெயிலில் வச்சுருந்தோம். அந்த கெட்டில் எடுத்துகிட்டு வந்து அதில் கொஞ்சம் வந்துட்டு ஆல்ரெடி அரிசி ஊற வச்சுருந்தனால அந்த அரிசி அதில் போட்டு கொஞ்சம் தண்ணியை வச்சு நம்ம வந்துட்டு கெட்டில் வந்துட்டு இது பண்ணிடுறோங்க. அதுக்கப்புறமா தொடச்ச தண்ணியெல்லாம் எடுத்து அழகாக சாய்ச்சி விட்டுட்டு அந்த மாப்பை எடுத்து வெயிலில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கெட்டிலில் சாப்பாடு வந்துட்டு நல்லா கொதிக்குதா என்ன ஏதுன்றதை போய் பார்த்துட்டோங்க. பார்த்து முடித்த கையோடு வந்துட்டு போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு விளக்கு இதுவெல்லாம் வந்துட்டு பார்த்தோங்க. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு நம்ம பூவெல்லாம் வாங்கிட்டு வராத காரணத்தினால அப்படியே வந்துட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறமா நம்ம குளித்த டவல் இதெல்லாம் வந்துட்டு எடுத்து அழகாக உணர்த்தி முடிச்சுட்டு சாப்பாடு வெந்துடுச்சான்னு போய் பார்த்துட்டு வந்தேன். ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் ஆஃப் பண்ணிட்டேன். சூட்லேயே வந்துட்டு அது செட் ஆகிடும். அதுக்கப்புறம் திரியை போட்டு நம்ம விளக்கேற்றி வந்துட்டு நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். இது மத்தியானமே நான் கும்பிட்ற சாமி. ஈவினிங்காக வந்துட்டு ஒரு வாட்டி விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தாங்க கோயிலுக்கு போவேன். 8 மணி ஆரத்திக்கு வந்துட்டு நான் 7:45 இல்லை 7:30க்கு வந்துட்டு வீட்டிலேருந்து கிளம்பி போவேன். கிட்டேயே இருக்கிறதுனால சீக்கிரமாகவே வந்துட்டு போயிட்டு வந்துடுவேன். போயிட்டு சாய்பாபாவை சந்தோஷமாக வந்துட்டு மனசார கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரசாதத்தை வாங்கிக்கிட்டு கொஞ்ச நேரம் கோயிலில் உட்காந்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து வீட்டில் சாப்பிட்டேங்க. ஏன்னா கோயிலில் பிரசாதம் கொஞ்சம் லேட்டாக போனதுனால அப்புறம் கிடைக்கல. அதனால் வந்துட்டு வீட்டிலேயே சாப்பிட்டுட்டேங்க. தேங்க்ஸ்.